கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும். கடந்த காலங்களிலும் சரி இப்போதும் சரி சினிமால இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய பல்வேறு நபர்களையும் பல்வேறு மூத்த நடிகர்களையும் விமர்சனம்ங்கிறது வந்து கடந்த காலங்களில் அரசு கட்சியுடைய வாடிக்கை. நடிக்க வர்றவங்களே வைப்பாங்க, அரசியலுக்கு வர்றது இருக்கட்டும். இவன்லாம் என்னைக்கு நடிகனா போறாங்க. கூடக்கூடிய கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்கட்சிகளுடைய கருத்தா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய்க்கும் அது பொருந்துமா? எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. இந்திய பிரதமர் இன்னைக்கு 5 மணிக்கு நாட்டு மக்கள் உரையாற்றார். நீங்க எப்படி பாக்குறீங்க? கேட்பேன். நானும் நாட்டு மக்கள் தான். விஜய்க்கு ஒரு வரியில அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. நல்ல பாதையில் செல்லுங்கள், தைரியமாக முன்னேறுங்கள், மக்களுக்காக செய்யுங்கள் என்பதுதான் நான் எல்லா அரசியல்வாதிக்கும் கேட்கிற ஒரு வைக்கிற வேண்டுகோள். நான் வெறும் சிட்டிசனா இருந்தாலும் அப்படித்தான் வச்சிருப்பேன். ஐயா, எங்களையும் கொஞ்சம் பாருங்க, எங்களுடைய முன்னேற்றத்துக்காக வேலை செய்யுங்க, உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ நாங்க வைக்கிறோம் தானே மக்கள் சொல்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை மக்கள் நீதி மையம் தொடங்கியிருக்கா சார்? தொடங்கியதோட விளைவுதான் இப்ப இந்த மீட்டிங், நீங்களும் நானும் பேசுறது. திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து எங்களுக்கு இரட்டை இலக்கத்துல வந்து தொகுதிகள் வேணுங்கிறத வந்து எதிர்பார்க்கறாங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? எங்களுடைய எதிர்பார்ப்பை நான் உங்ககிட்டயே சொல்லுவேன். இல்ல சார், தொண்டர்கள் பெரும்பாலும் விரும்புறாங்க. திமுக தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா தெரியப்படுத்தும். ரொம்ப நெருக்கமா இருக்காங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க, நியாயமாவும் இருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சியால ஓரளவுக்கு தான் இருக்க முடியும். ஏன்னா 75 வருஷத்துக்கு கட்சிகிட்ட நம்ம எல்லா உரிமையும் தட்டி கேட்டுற முடியாது. ஆனா அவங்களுடைய செயல்பாடுகளை தட்டி கேட்கறதுக்கான உரிமையை அவங்க எல்லா மக்களுக்கும் கொடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒருத்தர் நான் நின்று கேட்கலாம். பட் இது கொடுங்க அது கொடுங்கன்னு அவங்க எப்படி 75 வருஷமா இருக்கிறவங்க எங்கள் தகுதியை நிரூபித்துக் கொள்வோம், இதற்கானதை நீங்கள் கொடுங்கன்னு கேட்கறது தான் நியாயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அப்படி நினைக்கலன்னா நான் போய் சேர்றேன். அட்லீஸ்ட் நானாவது நினைக்கணும்ல.